friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம இன்னைக்கு என்ன புது ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா எக் கிறிஸ்பி ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர்லாம் பார்த்திருப்பீங்க. ஃபிஷ் ஃபிங்கர், சிக்கன் ஃபிங்கர்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி எக்ல பண்றது, வீட்ல இருக்கிற எக்கை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த 7 முட்டை, சாப் பண்ண ஆனியன், நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கொத்தமல்லி, மிளகு, சால்ட். இப்போ இது எதுக்கு நம்ம வறுக்கி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து பண்ண போகிறோம். பிரெட் கிரம்ஸ்னால் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியல பிரெட் கிரம்ஸ் எங்கே வாங்குறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்கும்போதும் அவங்களுக்கும் தெரியல. இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு எப்படி இந்த வீடியோலேயே நம்ம ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நார்மல் வறுக்கி தான். ஒரு பாக்கெட் வந்து 8 ரூபா தான். 8 ரூபாய்க்கு 10 பீஸ் இருக்கும். நம்ம இதை வச்சே நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக போய் பிரெட் கிரம்ஸ்னு வாங்கினீங்கன்னா ½ kg வந்து 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து சிம்பிளாக இப்போ எப்படி பிரெட் கிரம்ஸ் பண்ணுறதுன்னு இதிலே பார்த்துக்கலாம். இப்போ வந்து எக் கிறிஸ்பி ஃபிங்கர் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பானையில் நல்லா தண்ணி நல்லா வச்சு நல்லா சூடாக்கிங்க. இதில் தான் நம்ம வந்து எக்கை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஃபிங்கருக்காக. இப்போ வந்து எக் ஃபிங்கருக்கு வந்து எக்கு வந்து நம்ம வந்து 6 முட்டை, நம்ம 7 முட்டை வச்சுருந்தோம். அதில் வந்து 6 முட்டை நம்ம வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இந்த ஒரு முட்டை வந்து கடைசியாக தேவைப்படும். அது எதுக்குன்னு கடைசி நான் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மிளகு வந்து ஆட் பண்ண போகிறோம். மிளகு ஆட் பண்ணியாச்சு. ரைட்டாக எடுத்து இதில் வந்து லைட்டாக வந்து ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. நம்ம 1 இல்லை பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், 1 2 3. அதில் வந்து 1ல் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்துங்க, இட்லி பானைக்குள்ள வச்சு நம்ம இந்த இப்போ எக்கை வந்து வேக வைக்கிறதுக்காக. இதில் வந்து என்ன பண்ணுங்க, சைடில் மட்டும் கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுங்க. இல்லை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சிங்க, எல்லாம் ஒட்டிக்கும் முட்டை உங்களுக்கு. வந்து பீட் பண்ணியிருக்க முட்டையை வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார், மிக்ஸி ஜார். இட்லி பானையில் தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த எக்கை தூக்கி அதில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து எக்கை வந்து நம்ம அதில் நல்லா வச்சு வேக வைக்கிறதுக்காக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இப்போ அதை லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து உள்ளே போயிடும் முட்டைக்குள்ளே. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் எப்படி அரைக்கிறதுன்னு அப்படி பார்த்துடலாம். பிரெட் கிரம்ஸ் ஒன்றும் இல்லை, நார்மல் வறுக்கி தான். நீங்கள் ரஸ்க்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கரியில் போய்ட்டு 50 40 அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது வெறும் 8 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. நார்மலாக எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து எக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிடலாம்.
நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃபுல்லாக சைடில் நல்லா கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபிங்கர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இதை அது ஒரு நிமிஷம் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சோம்ல, இப்போ வந்து அந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது நம்ம வச்சுருக்க பிரெட் கிராம் இப்போ வந்து நம்ம பவுடர் அடித்து வச்சுருந்தோம். அந்த பிரெட் கிராமில் வந்து இந்த ஃபிங்கரை வந்து இப்படி எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே பிரெட் கிராமில் போட்டு க்ரம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம நல்லா பிரெட் கிரம்ஸ் நல்லா போட்டு சரி. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துட்டுருக்கு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நிறைய நம்ம ஹோட்டல்லாம் போனால் வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃபிங்கர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சிக்கன் ஃபிங்கர், ஃபிஷ் ஃபிங்கர் அந்த மாதிரிலாம். எக் ஃபிங்கர் இந்த மாதிரிலாம் ஹோட்டலில் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து வந்து பேசுகிறோம். இப்போ வந்து எக் கிறிஸ்பி ஃபிங்கர் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா மீன் மாதிரியே இருக்கும். அதில் நீங்கள் கெச்சப்பு, மைனஸ் எது வேணாலும் நீங்கள் டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷாக. சூடாக அதில் கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே செம்மையாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த இலையெல்லாம் பார்த்தா வேறு நினச்சினா இது வந்து அரைக்கீரை தான், சும்மா கார்னிஷ்காக வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேவா? ஓகே, பாய்.